ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மஹா. இங்கே தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கிற இந்த சென்டென்ஸ்க்கு எல்லாருக்குமே இங்கிலீஷில் பேச தெரியும். எனக்கு தெரியாது அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்களேன். நம்ம எல்லாருமே இங்கிலீஷில் பெரிய பெரிய சென்டென்ஸை நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆசைப்படுவோம். இந்த கான்செப்ட் வச்சு நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸை ஈஸியாக பேச ஆரம்பிக்கலாம். நல்லா கவனமாக கவனிங்க. இந்த ஃபார்மை எப்படி எனக்கு ஃபில் பண்ணணும்னு தெரியாது சொல்லுவோம். பார்த்தீங்களா, பேங்க்லாம் போவோம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகும்போது என்ன சொல்லுவோம்? ஃபார்ம் கொடுப்பாங்க, எனக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது. நல்லா கவனிங்களேன். ஒரு செயலை உங்களுக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நீங்கள் எங்கெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ கவனமாக கவனிங்க. அதை நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணால் சூப்பராக பேசிடலாம். பாருங்களேன், இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இதை எப்படி பேசலாம் அப்படின்னா பாருங்களேன், ஐ டோன்ட் நோ. நீங்கள் பேசுங்க பார்ப்போம். ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் பாருங்களேன், ஹவு டு, எப்படி செய்வதென்று. ஒரு செயலை எப்படி செய்வதென்று அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் பார்த்தீங்களா, எப்படி செய்வதென்று. அதுக்கு தான் நம்ம இங்கே ஹவு டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ப். என்ன செயலை செய்வதென்று தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம்? ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாது. ஹவு டு ஃபில், எதை ஃபில் பண்ண தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம்? ஃபார்ம், த ஃபார்ம். தட்ஸ் ஆல். ஈஸியாக புரிஞ்சிருச்சா? எனக்கு தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ. எனக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ ஹவு டு ஃபில் த ஃபார்ம். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வீடியோ கவனமாக கவனிங்க. எனக்கு இந்த வேலையை எப்படி செய்யணும்னு தெரியாது, அவனுக்கு நீச்சல் அடிக்க எப்படின்னு தெரியாது, அவளுக்கு பிரியாணி சமைக்கிறது எப்படின்னு தெரியாது. பாருங்களேன், ஒரு சப்ஜெக்ட்க்கு ஏதோ ஒரு செயலை செய்ய தெரியாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லி கொடுக்க போகிறேன். வீடியோ கவனமாக கவனிங்க. வீடியோ நல்லா புரிஞ்சுக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. இப்போ இங்கே இருக்கிற சென்ஸ் நல்லா கவனிங்களேன். பிரியாணி எப்படி சமைப்பதென்று எனக்கு தெரியாது. நம்ம பேச்சுலக்கில் எப்படி பேசுவோம் அப்படின்னா எனக்கு பிரியாணி சமைக்கிறது எப்படின்னு தெரியாதுப்பா சொல்லுவோம். பார்த்தீங்களா, ஒரு செயலை நமக்கு செய்ய தெரியாது, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறதுலாம் ரொம்ப சூப்பராக பேசலாம். பாருங்களேன், இந்த சென்டென்ஸை பேசுறதுக்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணியே பேசிடுங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் எதை பேசுகிறோம் அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா. எனக்கு தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஈஸியாக இருக்கா? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. என்ன செயலை செய்ய தெரியாது, அதை எப்படி செய்ய தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பார்க்கும். எனக்கு பிரியாணி எப்படி சமைப்பதென்று எனக்கு தெரியாது. பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஹவு டு, எந்த செயலை செய்ய தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன்? சமைப்பது. ஹவு டு குக், என்ன? பிரியாணி. ஈஸியாக புரிஞ்சிருச்சா? I don't know how to cook biryani. I don't know how to cook biryani. எனக்கு பிரியாணி எப்படி சமைப்பதென்று தெரியாது. ஈஸியாக இருக்கா? இப்போ அவளுக்கு பிரியாணி எப்படி சமைப்பதென்று தெரியாது. இதை எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்டை மட்டும் மாற்றினா போதுமா இந்த இடத்துல? ஒரு சில பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. சப்ஜெக்டோட ஆக்சிலரி வெர்போட நாட் வருது பார்த்தீங்களா, அதுவுமே சேர்ந்து இங்கே மாற்றி தான் பேசணும். இங்கே எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அவளுக்கு தெரியாது அப்படின்னா எப்படி தான் சொல்லணும்? அதை ஷீ டசன்ட் நோ. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு இந்த ஃபார்மட் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸை நம்ம பேசிடலாம். ஷீ டசன்ட் நோ ஹவு டு குக் பிரியாணி.
தட்ஸ் ஆல். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எங்கெல்லாம் ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு பேசுகிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி டோன்ட் தான் வரும். ஓகேங்களா? ஐ டோன்ட் நோ, வி டோன்ட் நோ, யூ டோன்ட் நோ, தே டோன்ட் நோ. இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது டோன்ட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் தான் வரும். அதுவே நீங்கள் ஹீ, அவன், ஷீ, அவள், இட், அது இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசுகிறீங்க அப்படின்னா டசன்ட் இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஹீ டசன்ட் நோ, ஷீ டசன்ட் நோ, இட் டசன்ட் நோ. ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்களேன். எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம ஐ நோ அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தெரியாத அப்படின்னா ஐ டோன்ட் நோ. இப்போ அவனுக்கு தெரியும் அப்படின்னா ஹீ நோ அப்படின்னு பேச முடியாது. ஹீ நோஸ் அப்படின்னு தான் பேசணும். அவனுக்கு தெரியாது அப்படின்னா ஹீ டசன்ட் நோ. இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா பேசி ப்ராக்டிஸ் பண்ண 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 மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக புரிஞ்சு பேச முடியும். உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய சப்ஜெக்டை மாற்றி பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபார்மெட்டில் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால், விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பாருங்களேன். அவனுக்கு செஸ் எப்படி விளையாடுவதென்று தெரியாது. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் வரிசையாக பண்ணிட்டே வாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அவனுக்கு தெரியாது, இதை எப்படி சொல்லலாம்? சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஹீ டசன்ட் நோ. சூப்பர். ஹீ டசன்ட் நோ, அவனுக்கு தெரியாது. எந்த செயலை எப்படி செய்ய தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம்? செஸ் விளையாடுற ஒரு செயலை எப்படி செய்வதென்று தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். He doesn't know how to play chess. That's all. He doesn't know how to play chess. அவனுக்கு செஸ் எப்படி விளையாடுவதென்று தெரியாது. He doesn't know how to play chess. ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த இடத்துல எனக்கு எப்படி செஸ் விளையாடணும் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை நான் எப்படி சொல்லுவேன்? ஐ டோன்ட் நோ ஹவு டு பிளே செஸ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா நிறைய சென்டென்ஸை பின்னாடி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய சென்டென்ஸை நீங்கள் யோசிக்கிறது என்ன பண்ணுங்கள், நீங்கள் பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. எனக்கு இதை எப்படி திறப்பதென்று தெரியாது. ஏதோ ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அல்லது ஏதோ ஒன்று திறக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு இது எப்படி திறக்குன்னு தெரியாதுங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு செயலை நம்ம புதுசாக செய்ய ட்ரை பண்ணுவோம், ஆனால் அந்த செயலை எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியாது. அதை தான் இங்கே சொல்ல வந்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. ரொம்ப சிம்பிள் தான். ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. எந்த செயலை எப்படி செய்ய தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன்? திறக்கிற ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஓப்பன் இட். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஹவு டு ஓப்பன் இட், இதை எப்படி திறக்கிறது எனக்கு தெரியாது. புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இதை எப்படி மூடணும்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று மூட சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது வேலை சொல்லியிருப்பாங்க, இதை மூடிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், மூட முடியல. இது எப்படி மூடணும்னு எனக்கு தெரிலங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட ஆன்சர் நீங்கள் தான் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள். எனக்கு எப்படி வாங்குவதென்று தெரியாது. இப்போ மார்க்கெட் போக சொல்கிறாங்க, காய்கறிலாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அது எப்படி தான் வாங்கணும்னு தெரியாது. நம்ம மாட்டுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்துடுவோம், நல்லா இல்லை அப்படின்னா அவ்வளோதான். எனக்கு எப்படி காய்கறிலாம் வாங்கணும்னு தெரியாது. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு செயலை நமக்கு செய்ய தெரியாது, எப்படி செய்யணும்னு தெரியாது அப்படிங்க நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக பேசலாம். ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன். எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியாது. சிம்பிள் தான். ஐ டோன்ட் நோ ஹவு டு பை. தட்ஸ் ஆல். I don't know how to buy. I don't know how to buy. எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியாது. ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன். அவனுக்கு எப்படி நீந்துவதென்று தெரியாது. அவனுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது அப்படின்னு சொல்ல வரல, அதை எப்படி செய்ய தெரியாது அப்படிங்கிறது நம்ம சொல்ல வந்திருக்கோம். அவனுக்கு நீச்சல் அடிக்கிறது அப்படின்னு தெரியாது, அதனால் அவனை கூட்டு போகாதீங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சிம்பிள் தான். He don't know வருமா, he doesn't know வருமா? சூப்பர், எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. He doesn't know how to swim.
அவனுக்கு எப்படி நீச்சல் அடிக்கணும்னு தெரியாது. ஈஸியாக இருக்கா? ஓகே, உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். அவளுக்கு எப்படி நடனம் ஆட வேண்டும் என்று தெரியாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நம்ம நடைமுறையில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. ஓகே, உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வேலையை எப்படி ஆரம்பிப்பதென்று அவளுக்கு தெரியாது. அபி பார்த்திங்கன்னா புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த வேலையை எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் தெரியாது. நம்ம சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அந்த வேலையை அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தெரியாது, எப்படி ஆரம்பிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். ஷி டசன்ட் நோ, அவளுக்கு தெரியாது எந்த செயலை எப்படி செய்ய தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம். சொல்லுங்க பார்ப்போம். ஆரம்பிக்கிற ஒரு செயலை எப்படி செய்வதென்று தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஷி டசன்ட் நோ how to start எதை? இந்த வேலையை. இந்த வேலையை அப்படின்னா this work. That's all. She doesn't know how to start this work. இந்த வேலையை அவளுக்கு எப்படி ஆரம்பிக்குதுன்று தெரியாது. ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன். எப்படி பாஸ்வேர்டு மாற்றணும்னு எனக்கு தெரியாது. எப்படி பாஸ்வேர்ட் மாற்றணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சிம்பிள் தான். எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. இதெல்லாம் பேச பேச தாங்க பின்னாடி நமக்கு வரும். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கிற சென்டென்ஸ் தான் நான் மாற்றி மாற்றி சப்ஜெக்டையும் வெர்பையும் மாற்றி மாற்றி சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஈஸியாக பேச முடியும். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஹவு டு சேஞ்ச் த பாஸ்வேர்ட். I don't know how to change the password. I don't know how to change the password. எனக்கு பாஸ்வேர்டு எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது தெரியாது. பேசுங்க பார்க்கும். I don't know how to change the password. ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான டெஸ்ட் வைக்க போகிறேன். பார்க்கலாமா? இங்கே நான் 2 சென்டென்ஸ் இருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், பாருங்களேன். எனக்கு ஆங்கிலம் எப்படி பேசுவதென்று தெரியாது. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க, மகா எங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான அந்த ஆசைலாம் இருக்குது, ஓரளவுக்கு புரியுது நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது, ஆனால் எப்படி பேசணுன்னு தான் தெரியல சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த சென்டென்ஸ் தான் இங்கே இருக்கேன். எனக்கு இங்கிலீஷ் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாது. ஓகே, இதை எப்படி பேசலாம்? எனக்கு இங்கிலீஷ் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாது. இதுலேருந்து என்ன பண்ணுங்கன்னா இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. ஓகே, சிம்பிள் தாங்க, பாருங்கள். ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது. How to speak English. எனக்கு இங்கிலீஷ் எப்படி பேசணும்னு தெரியாது. I don't know how to speak English. I don't know. நிறுத்தி நிதானமாக பேசுங்க. ஃபாஸ்ட்டாக தான் பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நிறுத்தி நிதானமாக பேசுங்க. I don't know how to speak English. I don't know how to speak English. எனக்கு இங்கிலீஷ் எப்படி பேசணும்னு தெரியாது. இந்த இடத்துல அவனுக்கு இங்கிலீஷ் எப்படி பேசணும்னு தெரியாது. இது எப்படி சொல்லலாம்? He doesn't know. ஓகேங்களா? அவ்வளோதான். அவளுக்கு இங்கிலீஷ் எப்படி பேசணும்னு தெரியாது. She doesn't know. அப்படியே பேசுறீங்க. எங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி பேசணும்னு தெரியாது. We don't know how to speak English. That's all. அவ்வளோதான். இப்போ அடுத்த சென்ஸ் பாருங்களேன். அவர்களுக்கு இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பதென்று தெரியாது. ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், அவங்க பாவம், அவங்களுக்கு எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பதுன்னு தெரியல. அவங்களுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பதென்று தெரியாது. சிம்பிள் தாங்க. சப்ஜெக்ட் யார்? அவர்கள். அவர்கள்னால் தே வந்துச்சுன்னா டோன்ட் தான் வச்சு பேசணுங்களா. தே டோன்ட் நோ, அவங்களுக்கு தெரியாது. சால்வ் த ப்ராப்ளம். தே டோன்ட் நோ ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம். அவங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பதென்று தெரியாது. ஈஸியாக இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் பேச வரும்போது இந்த ஃபார்மட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த எல்லா கான்செப்டும் ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களுடைய ஃபீட்பேக், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத காமெண்ட்டில் மறக்காமல் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. இங்கே இருக்க தம்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.